அசையும் காட்சிகளை படமாக்கும் முயற்சியில் 1826ஆம் ஆண்டு முதலே பல விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருந்தாங்க. 1827ஆம் ஆண்டு குதிரைகளின் கால் அசைவை வெற்றிகரமாக படம் பிடித்தார்கள். இதற்காக 24 கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டன. இதில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு 1889ஆம் ஆண்டில் தாமஸ் ஆல்வா எடிசன் பிலிம் சினிமா படம் எடுக்க முயற்சியை கண்டுபிடித்தார். எடிசன் 1894 வரை பல ஆராய்ச்சிகள் செய்து அசையும் சினிமா படத்தை காட்டும் கருவியை கண்டுபிடித்தார். 1895இல் லூமியர் சகோதரர்கள் ஒரு ரயில் ஓடுவதையும் அது ரயில் நிலையத்தில் போய் நிற்பதையும் படமாக்கி ரசிகர்களிடம் கட்டணம் வசூலித்து திரையிட்டு காட்டினார்கள். காட்சியை பார்த்த பல மக்கள் பயந்து ஓட்டம் பிடித்தார்கள். இதன் பின் சினிமா படத்துடன் ஒளியையும் பதிவு செய்யும் முறையில் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சார். இந்தியாவில் ரிலீஸ் செய்யப்பட்ட முதல் திரைப்படத்தின் பெயர் லைஃப் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் வாழ்க்கை. இந்த படம் 1896ஆம் ஆண்டு பம்பாயில் திரையிடப்பட்டது. அந்த காலகட்டத்தில் வேற எந்த புது படமும் வராத காரணத்தினால இந்த படம் அதே தியேட்டர்ல 4 வருஷம் ஓடிச்சு. இயேசுவின் வாழ்க்கை திரைப்படத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் டூபாயிண்ட் என்ற ஒரு பிரெஞ்சுக்காரர். இவர் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு நகரத்துக்கு சென்று இந்த படத்தை திரையிட்டார். திரையில மக்கள் ஓடுவதும் ஆடுவதும் பார்த்து வியந்து போய்விட்டார்கள் நம்ம ஊர் மக்கள். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு திருச்சி வந்து சேர்ந்தார் டூபாயிண்ட். திருச்சியில அந்த படத்தை இவர் ஸ்கிரீன் பண்ண உடனே அங்க இருக்கிற மக்கள் மத்தியில ஏக வரவேற்பு பெற்றது இயேசுவின் வாழ்க்கை திரைப்படம். திருச்சியில் வெற்றிகரமாக இந்த படம் ஓடிக்கொண்டிருந்த சமயத்தில் டியூபாயிண்ட்டுக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டது. இதன் காரணமாக அவர் பிரான்ஸ் நாட்டுக்கு திரும்பி போக திட்டமிட்டார். அப்போ திருச்சி ரயில்வேஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வின்சென்ட் சாமிக்கன்னு என்ற ஒருத்தர் இந்த படத்தை பல முறை பார்த்த ரசிகர்கள்ல ஒருவர். அவரு டியூபாயிண்ட் மறுபடியும் பிரான்ஸ் நாட்டுக்கு திரும்பி போறாரு அப்படின்றத கேள்விப்பட்டுட்டு அவர்கிட்ட போய் இந்த படத்தை நானே வாங்கிக்கிறேன், என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்டிருக்காரு. டியூபாயிண்ட்டும் வெறும் 2000 ரூபாய்க்கு அந்த படத்தை பிளஸ் அந்த படத்தோட ப்ரொஜெக்டரை சாமிக்கண்ணு கிட்ட கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரயில்வே வேலையை ரிசைன் பண்ணிட்டு வின்சென்ட் சாமிக்கண்ணு ஊர் ஊராக சென்று டூரிங் டாக்கீஸ் அமைத்து இந்த படத்தை திரையிட ஆரம்பித்தார். வசூலும் குவிந்தது. இதற்கிடையே மேல் நாட்டிலிருந்து மேலும் பல ஊமை படங்கள் இந்திய நாட்டிற்கு வர தொடங்கின. சார்லி சாப்ளின் படங்களும் வந்து குவிய ஆரம்பித்தன. மக்கள் மத்தியில் அமோக வெற்றியும் வரவேற்பும் பெற ஆரம்பித்தது. இதனால படங்களை திரையிடுறதுக்காக முக்கிய நகரங்கள்ல பர்மனன்ட் சினிமா தியேட்டர்ஸ் தேவைப்பட்டது. இந்த சிச்சுவேஷன்ல தான் வின்சென்ட் சாமிக்கண்ணு இயேசுவின் வாழ்க்கை படத்தின் மூலமா அவர் சம்பாதிச்ச காசு எல்லாம் அவர் சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு போயிட்டு ஒரு தியேட்டர் கட்டினார். அந்த தியேட்டரின் பெயர் வெரைட்டி ஹால். இதோடைய இன்னொரு முக்கிய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவோட ஃபர்ஸ்ட் பர்மனன்ட் தியேட்டர் வெரைட்டி ஹால் தான். தற்போது டிலைட் என்ற பெயரில் இந்த தியேட்டர் நடைபெறுகிறது. இதன் பின் சென்னையிலும் மற்ற முக்கிய நகரங்களிலும் தியேட்டர்கள் வேக வேகமாக வர தொடங்கின. சென்னையில கட்டப்பட்ட முதல் தியேட்டர் கெய்டி. இதை கட்டியவர் பேர் வெங்கையா. டயலாகே இல்லாம பல வருஷம் ஊம படம் பார்த்து பார்த்து பழகி போன நம்ம மக்களுக்கு ஒரு காலகட்டத்தில் சலிப்பாகி போச்சு. இதை சமாளிக்கிறதுக்கு பல திரையரங்குகள் பல யுத்திகளை கையாண்டாங்க. அதுல ஒன்று வெரைட்டி ஹாலில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒருத்தர் மேடைக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி மைக்ல அந்த படத்தோட கதையை பேச ஆரம்பிச்சிருவாரு. திடீர்னு திருப்பி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டேஜ்ல கவர்ச்சி நடனங்கள் ஆடப்பட்டன. அதுக்கப்புறம் நகைச்சுவை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள்னு குஸ்தி சண்டை வரைக்கும் அந்த தியேட்டர்ல பல நிகழ்ச்சிகளை ஆரம்பிச்சாங்க. இதனால கூட அந்த தியேட்டருக்கு வெரைட்டி ஹால்னு பேர் வந்ததுன்னு சில பேர் நம்புறாங்க. வெளிநாடுகள்ல தயாரான ஊமை படங்கள் நம்ம நாட்டுல வசூலை அள்ளி கொண்டிருக்கும் போது ஏன் நாமும் இந்த மாதிரி படம் சொந்தமா எடுக்க கூடாதுன்னு இந்தியாவில் சில பேருக்கு தோணுச்சு. அப்படிப்பட்டவர்கள்ல முதலாக பட தயாரிப்பில் இறங்கியவர் தான் தாதா சாஹேப் பால்கே. இவர் இந்திய திரைப்படத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். திரைப்பட துறையினருக்கு ஆண்டுதோறும் மத்திய அரசு வழங்கும் மிகப்பெரிய விருது தாதா சாஹேப் பால்கே அவார்ட். நம்ம ஏற்கனவே பேசிய இயேசுவின் வாழ்க்கை படம் இந்தியா முழுவதும் சக்கை போடு போட்டது. அப்போ இந்த படத்தை பார்த்த பால்கே இதேபோல் நாமும் தயாரித்தால் என்ன என்று நினைத்தார். அவர் ஓவியம், நாடகம் முதலிய கலைகளில் நாட்டம் உடையவர். இந்தியாவில் பட்டி தொட்டி எங்கும் நாடகமாக நடிக்கப்பட்டு வந்த ஹரிச்சந்திரன் கதையை படமாக்க தயாரிக்க முடிவு செய்தார். அதற்காக லண்டனுக்கு சென்று தயாரிப்புக்கான பயிற்சி பெற்று பட தயாரிப்பு கருவிகளையும் வாங்கி கொண்டு திரும்பினார். தன்னுடைய வீடையே ஸ்டுடியோவாக மாற்றினார். பட தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டார். செலவை சமாளிக்க முடியாமல் வட்டிக்கு பணம் வாங்கினார். அவரது மனைவி தன் கணவரின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்தார். தன் மனைவியின் நகைகளை அடகு வைத்து படத்தை தயாரித்தார். பகலில் படப்பிடிப்பு நடக்கும், இரவில் எடிட்டிங் நடக்கும். சுமார் 3700 அடி நீளத்தில் ஹரிச்சந்திரா படம் தயாராகி முடிந்தது. 1913ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி பம்பை கார்னேஷன் தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகுது. பெரிய வெற்றி பெற்றுச்சு. உற்சாகம் அடைந்த பால்கே அதை தொடர்ந்து பல படங்களை எடுத்து தள்ளினார். முதலாம் உலக போரின் போது தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டது. 40 படங்களை தயாரித்த பால்கே
பேசும் படங்கள் வரத் தொடங்கிய பின் போட்டியை சமாளிக்க முடியாமல் பட தயாரிப்பை நிறுத்தினார். இந்தியாவின் முதல் பேசும் படம் அலம் ஆரா. பம்பாயைச் சேர்ந்த அட்ரோஷ் இரானி என்ற பட அதிபர் இப்படத்தை இந்தியில் தயாரித்தார். மாஸ்டர் விட்டல் கதாநாயகனாகவும் ஜபிதா கதாநாயகியாகவும் நடித்தனர். இந்த படத்துல மொத்தம் 7 பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. 1931ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி பம்பாயில் உள்ள மெஜஸ்டிக் சினிமா என்ற தியேட்டரில் ரிலீஸ் ஆகியது. இந்தியாவின் முதல் பேசும் படம் மகத்தான வெற்றி பெற்றது. வசூல் குவிந்தது. இதன் காரணமாக பலர் பட தயாரிப்பில் இறங்கினர். 1931ஆம் ஆண்டு மட்டும் 23 இந்திய படங்கள் வெளிவந்தன. சென்னையைச் சேர்ந்த நடராஜ முதலியாருக்கும் அந்த சினிமா மோகம் ஒட்டிக்கொண்டது. அதுவரை மோட்டார் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த நடராஜ முதலியார் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மில்லர்ஸ் ரோட்டில் ஒரு பங்களாவை வாங்கி அதை ஸ்டுடியோவா கன்வெர்ட் பண்ணி இந்தியா பிலிம் கம்பெனி என்ற ஒரு திரைப்பட நிறுவனத்தை ஆரம்பித்தார். மற்றவர்களைப் போல இவரும் புராணத்தில் இருந்துதான் கதையை தேர்வு செஞ்சார். மகாபாரதத்தில் கீச்சகவாதம் என்ற கதையை தேர்வு செஞ்சு அந்த படத்துக்கு இயக்குனர், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர் அப்படின்ற எல்லா முக்கியமான வேலைகளும் இவரே பார்த்தார். 37 நாட்களில் படப்பிடிப்பு முடிந்தது. 1916ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் தென்னிந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் திரைப்படம் என்ற பெருமையை சுமந்து வந்தது. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் பர்மா, மலேசியா போன்ற நாடுகளிலும் இந்த படம் திரையிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. படம் அபார வெற்றி பெற்றது. 35,000 செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் 50,000 ரூபாவை வசூலித்தது. அந்த காலகட்டத்தில் இது லட்சத்துக்கு சமம் என்று சொல்லலாம். அதன் பின்னர் திரௌபதி வஸ்திராபரணம் என்ற படமும் தொடர்ந்தது. கூடவே ஒரு சிக்கலும் இருந்தது. இது திரௌபதியின் கதை என்பதால் ஒரு காட்சியில் துரியோதனன் திரௌபதியின் சேலையை உரியும் காட்சி அமைப்பு இருந்தது. ஆனால் இதில் எந்த தமிழ் நடிகைகளும் நடிக்க முன்வரவில்லை. அதனால் ஒரு ஆங்கிலோ இந்தியன் பெண்ணை நடிக்க வைத்தார் நடராஜ முதலியார். 1918ஆம் ஆண்டில் வெளிவந்த இந்த படமும் வசூலை அள்ளியது. இதனைத் தொடர்ந்து பல வெற்றி படங்களை தயாரித்தார் நடராஜ முதலியார். இந்நிலையில் அவருடைய ஒரே மகன் காலமானார். ஒரு சில நாட்களில் அவர் ஸ்டுடியோ தீ விபத்தில் சுக்குநூறானது. மன கஷ்டமும் பண நஷ்டமும் அவரை பின்தொடர சினிமா தொழிலை விட்டுவிட்டு மீண்டும் மோட்டார் தொழிலுக்கே சென்றார் நடராஜ முதலியார். ஆரம்ப காலங்களில் பல சாதனைகளை புரிந்த நடராஜ முதலியார் அவரது கடைசி காலத்தில் பொருளாதார ரீதியால் மிகவும் சிரமப்பட்டு காலமானார். சினிமா மோகம் 8 திசைக்கும் பரவிக் கொண்டிருக்கும் நிலையில் சென்னையின் முதல் சினிமா அரங்கமான கெய்டி தியேட்டரை கட்டிய வெங்கையா சினிமா தொழிலில் ஈடுபட ஆசைப்பட்டார். அவருக்கு துணை புரிய அவரது மகன் பிரகாஷும் முன்வந்தார். இதற்காக லண்டனுக்கு சென்று திரைப்பட நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு தாயகம் திரும்பினார் பிரகாஷ். ஸ்டார் ஆஃப் த ஈஸ்ட் என்ற பெயரில் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்தார்கள். இதற்காக 1 லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு ஒரு பெரிய ஸ்டுடியோவும் கட்டினார் பிரகாஷ். சென்னையோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ என்ற பெருமை இந்த ஸ்டுடியோவுக்கு சேரும். வேப்பேரியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு கீழ்ப்பாக்கில் இருக்க சங்கம் தியேட்டர் வரைக்கும் பரவி இருந்தது இந்த ஸ்டுடியோவோட பரப்பளவு. இவர் தயாரித்த முதல் படம் பீஷ்மரின் சபதம். இந்த படத்தின் திரைக்கதை, டைரக்ஷன், ஒளிப்பதிவு பொறுப்புகளை பிரகாஷ் மேற்கொண்டார். 1922ஆம் ஆண்டு 12,000 ரூபாய் செலவில் உருவான இந்த படம் 60,000 ரூபாயை வசூலித்தது. அதன் பின்னர் பல படங்களை தயாரித்தார் பிரகாஷ். ஆனால் அடுத்து தோல்விகளை சமாளிக்க முடியாத நிலையில் ஸ்டுடியோவை மூடிவிட்டார். இந்த சமயத்தில் தான் பேசும் படங்களின் யுகம் தொடங்கியது. தமிழ் சினிமாவும் அதற்கு தயாரானது. அடுத்த எபிசோட்ல தமிழ் சினிமாவின் முதல் பேசும் படம் எது, தமிழ் சினிமாவின் அபார வளர்ச்சி எப்படி இருந்ததுன்றதை பார்க்கலாம். நல்ல சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நீங்க எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சின்ன வேண்டுகோள், நல்ல சினிமா சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நாங்க வெளியிடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி.